வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. நிறைய பேருக்கு நமக்கு ரேக்கி கற்றுக்கணும்னு ஆசை இருக்குது. ஒரு சிலர் ரேக்கினா புதுசாக இருக்க இந்த வார்த்தை எங்கே கேள்விப்பட்டது, எப்படி இதை யூஸ் பண்ணுறது, யாருக்காக கற்றுக்கிறது, என்ன அப்படின்னு தெரியல அப்படின்னா இந்த வீடியோ பாருங்கள், முழுசாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரேக்கிங்கிறது ஒரு ஹீலிங், குணப்படுத்தும் கலை. ஹீலிங் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் குணப்படுத்துதல்னு அர்த்தம். எதெல்லாம் குணப்படுத்தலாம்னு கேட்டால் எதெல்லாம் சரியில்லை அதெல்லாம் குணப்படுத்தலாம். எதெல்லாம் சரியில்லை? உடம்பு, மனசு, மொத்தத்தில் பார்த்தா வாழ்க்கையே தாங்க சரியில்லை, அப்படி தானே இருக்குது. அப்போ எல்லாத்தையுமே சேர்ந்து சரி பண்ணக்கூடிய ஒரு அருமையான கலை தான் இந்த ரேக்கி. இதை யாரெல்லாம் கற்றுக்கலாம் அப்படின்னா எல்லாருமே கற்றுக்க வேண்டிய விஷயம். வீட்டில் மினிமம் ஒருத்தராவது தெரிஞ்சு வச்சுருக்க வேண்டிய விஷயம். ஏன்னு கேட்குறீங்களா? இப்போ ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுது அப்படின்னா அந்த ப்ராப்ளம் ஒரு க்ரியேட் ஆகுது, உடம்புல இருக்கட்டும் மனசில் இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுது அப்படின்னா முதல்ல நம்ம இப்போ உடம்புக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், டைரெக்டாக உடம்புக்குள்ள வந்து இதாகாது, அதாவது அஃபெக்ட் பண்ணாது. முதல்ல நம்ம எனர்ஜி பாடின்னு சொல்லக்கூடிய ஒரு சக்தி நிலைக்குள்ளே வரும். இது உடம்பு அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம்னு 5 இருக்குது. கோஷம்னா உடம்பு, அன்னமய கோஷம்னா உணவு சாப்பிட்டு வாழக்கூடிய உடம்பு. இது பிராணமய கோஷம்னா மூச்சு காற்று வழியாக வளரக்கூடிய ஒரு உடம்பு. மனோமய கோஷம் நம்ம மனசு. நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், மனசு எங்கே இருக்குது, மனசு எங்கே இருக்குன்னு கேள்வி கேட்டிருக்கும். மனசு இங்கே இருக்கா இல்லை இங்கே இருக்கா, எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாது. மனசு உடம்பு ஃபுல்லாகவே இருக்குது. உடம்பே மனசு தான், மனசே உடம்பு தான். இப்படி சொல்லாமல் கவனிச்சுக்கோங்க. பார்க்கக்கூடிய மனசு உடம்பு, பார்க்க முடியாத உடம்பு மனசு. குழப்பமாக இருக்குங்களா? திரும்ப இதை அப்படியே ரீப்ளே பண்ணி கேட்டு பாருங்கள், புரியும். நம்மளால் இந்த உடம்பை பார்க்க முடியுமா? எஸ், பார்க்க முடியும். ஆனால் மனசை பார்க்க முடியுமா? ஆனால் மனசில் என்ன இருக்கோ அதுதான் இந்த உடம்பாக மாறி இருக்குது. இந்த மனசை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஆனால் இந்த உடம்பை பார்க்க முடியுமா? முடியும். இந்த உடம்புல என்ன இருக்கோ அதான் மனசாக மாறி இருக்குது. ஸோ உடம்பும் மனசும் ரெண்டும் ஒன்றா தான் கனெக்டாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு அருமையான ரம்மியமான இடத்துல உட்காந்துருக்கீங்க, ஒரு மனசு ரிலாக்ஸான பொசிஷனில் உட்காந்துருக்கீங்க, ஒரு அமைதியாக உட்காந்துருக்கீங்க, ரிலாக்ஸாக இருக்கீங்க, உடம்பு நல்லா ரிலாக்ஸாக இருக்குது, மனசு ரிலாக்ஸாக இருக்குது. அப்போ உங்களுடைய லவ்வபிள் பர்சன், உங்களுடைய ரொம்ப நெருக்கமானவங்க ஒரு பிளேட்டில் ஒரு கிண்ணத்தில் குலோப் ஜாமுன் கொண்டு வந்து தராங்க. உங்களுக்கு குலோப் ஜாமுன் பிடிக்கும், சரிங்களா? இது கற்பனை தாங்க. எனக்கு குலோப் ஜாமுன் சாப்பிட்டா சுகர் அதிகமாகிடும் அப்படிலாம் யோசிக்காதீங்க, இது கற்பனை தான். சப்போஸ் எனக்கு குலோப் ஜாமுன் பிடிக்காதுன்னா உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்டாக வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஸ்வீட்டே பிடிக்காதுன்னா ஸ்வீட் பிடிக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. ஒரு கற்பனை தானே. ஒரு குலோப் ஜாமுன் கொண்டு வந்து தராங்க. ஒரு கண்ணாடி பவுல், 2 குலோப் ஜாமுன் இருக்குது, கொஞ்சோண்டு ஜீரா இருக்குது, ஒரு சில்வர் ஸ்பூன் எவர் சில்வர்லாம் கிடையாது, சில்வர் ஸ்பூன் அப்படி வைக்கிறாங்க. கிளிங்குன்னு ஒரு சின்ன சவுண்டோடு கொண்டு வராங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, அவங்க கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறாங்க. அந்த பிளேட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி பவுலில் குலோப் ஜாமுன் இருக்குது, அந்த சில்வர் ஸ்பூனோடு இருக்குது. அதை லெஃப்ட் ஹேண்டில் அப்படி எடுத்து ரைட்டில் அப்படி கையில் வச்சுக்கிறீங்க, அதை டேபிள் மேலே வச்சுக்கிறீங்க. இன்னொன்று பார்த்தா ஒரு கப் இருக்குது, அதில் ஐஸ்கிரீம் இருக்குது. அந்த ஐஸ்கிரீம் அப்படியே எடுக்கிறீங்க, சில்லுன்னு இருக்குது. அதை எடுத்து அப்படியே பக்கத்தில் வச்சுக்கிறீங்க. அந்த குலோப் ஜாமுன் எடுக்கிறீங்க, ஒரு சின்னதாக அப்படியே மெதுவாக கோல்டன் கலர் அழகான ரவுண்டாக இருக்கக்கூடிய குலோப் ஜாமுன் மெதுவாக கட் பண்ணுறீங்க. கட் பண்ணி அப்படி அந்த ஐஸ்கிரீமில் சேர்த்து கொஞ்சம் ஐஸ்கிரீமும் குலோப் ஜாமுன் சேர்த்து அப்படியே நாக்குக்கிட்ட வாயில் கொண்டு போய் அப்படியே வாயை திறந்து அப்படியே வாயில் வைக்கிறீங்க. அந்த சில்வர் ஸ்பூனோட அந்த குலோப் ஜாமுன்லேருந்து ஜீராவும் அந்த ஐஸ்கிரீம்லேருந்து ஒரு ட்ராப்பும் அப்படியே நாக்கில் படுது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. வாவ், ஒரு சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் அந்த குலோப் ஜாமுன் அப்படியே வாயில் வச்சுட்டு ஸ்பூனை எடுத்துகிட்டு கண்ணை மூடி அந்த ரசித்து அந்த சில்னஸ், லைட்டாக சூடு, ஸ்வீட் எல்லாத்தையும் அப்படியே மிக்ஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே அப்படியே சாப்பிட்றீங்க, முழுங்குறீங்க. பொறுமையாக இப்போ கண்களை திறந்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு நாக்கில் எச்சு ஊறுச்சா? எஸ். இப்போ நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் ரிலாக்ஸாக பண்ணி தான் நிச்சயமாக முழுமையும் கவனத்தோடு பண்ணி தான் நிச்சயமாக உங்கள் நாக்கில் எச்சு ஊறி இருக்கும். குலோப் ஜாமுன் இப்போ இருக்கா? இல்லை. ஐஸ்கிரீம் இருக்கா? அதுவும் இல்லை. இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது? ஃபோன் இருக்குது, வீடியோ பார்த்துட்ருக்கோம், இவ்வளோ தான் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் மனசு ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கிறதாக நினச்சி கற்பனை பண்ணிட்டாலே அதற்கான என்சைம்ஸ் உடம்புல சுரக்க ஆரம்பிச்சிடும். அந்த குலோப் ஜாமுன் ஐஸ்கிரீம் செரிமானம் செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை அவ்வளோவும் செய்ய ஆரம்பிச்சிடும் உடம்பு. அவ்வளோ கண்ட்ரோல், அதாவது மனசு உடம்பு அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கு. இந்த மனசும் உடம்பும் சேர்ந்தால் மட்டும்தான் முழு வாழ்க்கையை வாழ முடியும். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இதுக்கும் ரேக்கிக்கு என்ன சம்மந்தம்னு கேட்குறீங்களா? இந்த மனசு பிரபஞ்ச சக்தியை நம்மக்கிட்ட கொண்டு சேர்க்கக்கூடியதாக இருக்குது. இந்த உடம்புக்கு பிரபஞ்ச சக்தி, அதாவது சக்தி நல்லா இருந்தால் மட்டும்தான் வாழ முடியும்.
தெளிவாக இருக்கும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், இந்த மனசும் தெளிவாக இருக்கணும். இது ரெண்டுமே தெளிவாக இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை முழுமையாக சந்தோஷமாக ஜாலியாக ஹாப்பியாக செலிப்ரேஷனாக வாழ முடியும். கரெக்டுங்களா? எஸ். அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கணும். அதுக்கு பேர் தான் ரேக்கி. ரேக்கின்ற வார்த்தைக்கு REIKI. REI அப்படின்னா பிரபஞ்ச சக்தி, KIனா நம்ம உயிர் சக்தி. இந்த பிரபஞ்ச சக்தி நம்ம உயிர் சக்தி இரண்டும் இணைந்தால் மட்டும்தான் வாழ்க்கை முழுமை அடையும். ரேக்கின்ற சப்ஜெக்டு ஒரு சுவிட்சு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் ஃபேன் இருக்கா? இருக்குது. லைட் இருக்கா? இருக்குது. கரண்ட் இருக்கா? இருக்குது. ஆனால் ஃபேன் ஓடலை, லைட் இல்லை. என்னென்னு கேட்டால் சுவிட்ச் ஆன் ஆகலை. அப்போ கரெக்டான சுவிட்ச் ஆன் பண்ணால் கரெக்டான ஃபேன் ஓடும், கரெக்டான சுவிட்ச் ஆன் பண்ணால் கரெக்டான லைட் எரியும். அப்போ கரெக்டான சிம்பிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னா கரெக்டான எனர்ஜி கூட கனெக்ட் ஆகும், ஃப்ரீக்வன்சி கூட கனெக்ட் ஆகும். நம்ம எந்த ஃப்ரீக்வன்சி கூட கனெக்ட் ஆகிறோமோ அந்த ஃப்ரீக்வன்சிக்கு தேவையான விஷயம் நம்ம அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்போம். அப்போ நம்ம வாழ்க்கையில் எது தேவைன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு, அதை எப்படி ஈர்ப்பதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அது ஈர்க்கக்கூடிய டெக்னிக்கையும் தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்தினா வாழ்க்கை ஈஸியாக முன்னேறுமா? எஸ், முன்னேறும். இதுதாங்க ரேக்கி. இப்போ இந்த ரேக்கின்ற சப்ஜெக்ட் யாரெல்லாம் கற்றுக்கலாம்? நீங்கள் இது யாரெல்லாம் கற்றுக்கலாம்? எல்லாருமே கற்றுக்கணும். கரெக்டுங்களா? இப்போ ஒரு ஹீலர் தான் கற்றுக்கணுமா? அப்படி கிடையாது. ஒரு டாக்டர் தான் கற்றுக்கணுமா? அப்படி கிடையாது. எல்லாருமே கற்றுக்கிட்டு வீட்டில் ஒவ்வொருத்தருமே இது அட்லீஸ்ட் ஒருத்தர் தெரிஞ்சிருந்தாலே அவங்களோட வாழ்க்கையும் அவங்க ஃபேமிலியோட வாழ்க்கையும் சூப்பராக முன்னேறும். இது உடம்பு ஆரோக்கியத்துக்கு மட்டும் கிடையாதுங்க, மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு. இதை தவிர வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜிஸ், மற்றவங்க கண்ணுப்படுது, மற்றவங்க மூக்குப்படுது, மற்றவங்க நம்ம மேலே பொறாமப்படுறாங்க, அந்த மாதிரி எந்த விதமான எனர்ஜியாக இருந்தாலும் அந்த எனர்ஜியும் சேர்த்து சரி பண்ணக்கூடிய ஒரு அருமையான சூட்சம விஷயம்தான் இந்த ரேக்கி. இந்த ரேக்கியை பற்றி நீங்கள் இன்னும் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? ரேக்கி கிளாஸ் வர 5ஆம் தேதி, ஏப்ரல் 5ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. காலையில் 6 மணிலேருந்து 7 மணிலும் கிளாஸ் நடக்கும். இது சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் கிளாஸஸ். இது சாட்டர்டே சண்டே மொத்தம் 4 வாரம் நடக்கும். அது 8 கிளாஸ் இருக்கும். சரிங்களா? இதை பற்றி இன்னும் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு காண்டாக்ட் நம்பர் இல்லை வீடியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள், சேருங்க, ஜாயின் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்கள் வாழ்க்கையை சூப்பராக டெவலப் பண்ணி கொண்டு போகிறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பை இதை பயன்படுத்திக்கோங்க. இதை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றிக்கோங்க. வாழ்க வளமுடன்.